ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி முதல் 10, 2ஆம் திருமொழி 19ஆம் பாசுரம். இன்றைய பாசுரத்தில் குட்டி கண்ணனின் நெற்றி அழகை அனுபவிக்க நாம் இப்போதே மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம். பெரியாழ்வார் யசோதை மடியிலே குட்டி கண்ணன், பாத கமலங்கள், 10 விரல்கள், கணுக்கால்கள், முழங்கால்கள், திருத்தொடைகள், முத்தம், இடுப்பு, உந்தி, திருவயிறு, திருமார்பு, தோள்கள், திருக்கரங்கள், கழுத்து, திருவாய், முறுவல் உள்ளிட்டவை, திருக்கண்கள், புருவங்கள் என ஒவ்வொன்றாக திருக்காதுகள், காதிலே அணிந்திருக்கும் மகர குண்டலங்கள் அத்தனையும் வரிசையாக நாம் அனுபவித்துக் கொண்டு வந்து விட்டோம் அல்லவா. இப்போ 19வது பாசுரம். கண்ணபிரானுடைய அழகான நெற்றி, அந்த பிறை சந்திரன் என்று சொல்லுவோம் அல்லவா, பிறை சந்திரனை போல் இருக்கக்கூடிய, ஆங்கிலத்துல அந்த ஹாஃப் செமி சர்க்கிள்னு சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட பிறை சந்திரனை ஒற்ற கண்ணபிரானுடைய அந்த நெற்றி, ஊர்துவபுன்றமாகிய திருமண் காப்பு விளங்கக்கூடிய கண்ணனுடைய நெற்றி, அந்த நெற்றியை அப்படியே நம் மனக்கண்களில் சேவித்துக் கொள்கிறோம். பெரியாழ்வார் யசோதை காற்றா, வாங்கோமா பாருங்கோ இந்த குட்டி கண்ணனுடைய நெற்றியின் அழகை பாருங்கள் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை காட்டின்னு இருக்கும் போதே கண்ணன் இப்படியே சுத்தி முத்தி ஒரு திருட்டு பார்வை பார்த்தானா. இவன் சாமான்யமா பார்த்தாலே ஏதாவது விளையாட போறான்னு அர்த்தம். இப்ப திருட்டு மொழி முழிச்சானா கண்ணபிரான். எதுக்கு முழிச்சான்னா, நம்ம அழகை இவ்வளவு தூரம் பார்க்க வந்திருக்காளே, பெரியாழ்வார் யசோதையும் மெனக்கட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காளே, காட்டின்னு இருக்காளே, இன்னும் யாராவது பார்க்காமல் இருக்கிறார்களா, அவர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டாமா? இப்ப இந்த வீடியோ யூடியூப்ல போறதுன்னா இதை அனுபவித்து கிருஷ்ணானுபவத்தில் மூழ்கிய நீங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், பக்தி உள்ளவர்கள், அவளுக்கும் ஷேர் பண்ணுவேன் இல்லையா. அது போல கண்ணபிரான் யோசிச்சானா, நம்ம அழகு இவாதான் ரசிக்கிறாளா, இன்னும் யாராவது ரசிக்காதவர்கள் இந்த ஊரில் இருக்கிறார்களான்னு அப்படியே ஒரு நோட்டம் விட்டா, ஒரு சில கோபிகைகள், ஒரு சில ஆயர் சிறுமிகள் அவ மட்டும் வரலன்னு தெரிஞ்சுது. இவன் தன் ஞான கண்ணால் பார்த்தானா, அவள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தான். பார்த்தா எங்கேயோ போய் சிற்றில் இழைத்தல்னு ஒரு ஆற்றங்கரையில விளையாடிட்டு இருக்காளாம். சிற்றில் இழைத்தல்னா மணல் வீடு கட்டுதல். அந்த காலத்துல அந்த விளையாட்டு விளையாடுவார்கள் அல்லவா. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆற்றங்கரை மணல்ல ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகாய் வீடு கட்டி, தோட்டமிட்டு, செடி வளர்த்து ஜோராக குடியிருந்தோம்னு சொல்லி மணல் வீடு கட்டி விளையாடுவதுங்கிறது சிறு பிள்ளைகளின் வழக்கம். ஒரு சில ஆயர் சிறுமிகள்லாம் இங்க கண்ணனுடைய அழக ரசிக்காம மணல் வீடு கட்டின்னு இருந்தா பார்த்தான் நம்ம கண்ணபிரான். விடுவானா? அதாவது பகவானுக்கு எப்போதுமே அடியார்களின் கண்களும் நெஞ்சமும் அவனை நோக்கித்தான் இருக்கணுங்கிற ஆசை. அவனை விட்டுட்டு அங்க இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்க்க விட மாட்டான். அவனே வந்து இழுத்து பிடிச்சிருவான். அதனால இப்ப பெரியாழ்வார் யசோதை இந்த நெற்றி அழக காட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்தா, திடீர்னு கண்ணனை காணோம். எங்க? தன்னை தேடி வந்தவாளுக்கு அழக காட்டியாச்சு. ஆனா தன்னை தேடி வராம ஒரு சிலர் இருக்காளே, தான் அவளை தேடி போய் அவளுக்கும் அழக காட்டணும்னு அங்க போய் ஒரு லீலை பண்ணானா. என்ன லீலை செய்தான்? அதான் 19வது பாசுரம். அப்ப காட்சி உங்கள் மனதில் பதிந்து விட்டதா? பெரும்பாலான கோபிகைகள் வந்தாச்சு, ஒரு சிலர் வரல, எங்கேயோ ஆற்றங்கரையில உட்காந்து மணல் வீடு கட்டின்னு இருக்கா. கண்ணன் பார்த்தான், என் அழக ரசிப்பதை விட உங்களுக்கு மணல் வீடா முக்கியமா போச்சு. போனான். என்ன செய்தான்? 19ஆம் பாசுரம். முற்றிலும் தூதையும் முன் கைமேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரி தருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. முற்றிலும் தூதையும் முன்கைமேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. இப்ப என்ன பண்ணா, ஆற்றங்கரைக்கு செல்கிறான் கண்ணபிரான். யமுனை ஆற்றங்கரை. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே பார்த்தால் அந்த பெண்கள் ஒரு சிலர் அமர்ந்து கொண்டு மணல் வீடு கட்டின்னு இருந்தா. அதுல இந்த மணல் வீடு கட்டும் போது நுண் மணல், அதாவது ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஃபைன் சாண்ட், அந்த நுண் மணல்ல தான் மணல் வீடு கட்டணுமா. ரொம்ப இந்த கல்லு இதெல்லாம் இருந்தா அந்த மணல் வீடு நன்னா வராது. அதனால என்ன பண்ணாலும்
ஒரு முறத்தை எடுத்து அந்த மண்ணை எல்லாம் அப்படி சலிச்சு சலிச்சு முறத்துல சலிச்சு சலிச்சு அந்த நல்ல மண்ணை எல்லாம் எடுத்து அதை கொண்டு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். கண்ணன் பார்த்தான், இந்த முறம் இருந்தால் தானே நுண்மணலை நீங்கள் தனியாக சலித்து எடுப்பீர்கள், இந்த முறத்தை முதல்ல பறிக்கிறேன்னு முற்றிலும், முற்றில் அப்படின்னா முறம்னு அர்த்தம், சிறிய முறம், அதற்கு முற்றில்னு பேரு. அப்ப முதல்ல என்ன பண்ணானா, அந்த பெண்கள் கையில உள்ள முறத்தை கண்ணன் திருடிட்டானா. இதெல்லாம் இப்போ 5 மாசம் கூட நிரம்பாத கண்ணன் இப்பவே பண்ற லீலைகளை பாருங்க. முற்றிலும் அவ கையில உள்ள முறத்தை பறிச்சுன்னு போயிட்டானா. அப்போ நுண்ணிய மணல் உங்களுக்கு கிடைக்காது, நீங்க மணல் வீடு கட்ட முடியாது. அடுத்து என்ன பண்ணானா, தூதையும், தூதை அப்படின்னா பானைன்னு அர்த்தம். இவர்கள் என்ன பண்ணிருக்கா, மண் சோறு சமைக்கிறோம், அது ஒரு விளையாட்டு, குழந்தைகள் விளையாடுவார்கள். சும்மா அப்படியே அந்த மணல்லையே அடுப்பு போல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு அது மேல ஒரு பானைக்குள்ள மண்ணையே நிரப்பி வைத்து இதுதான் சோறு, மண் சோறுன்னு விளையாடின்னு இருப்பா. அந்த விளையாட்டு விளையாடினாலாம், நீ பானை இருந்தா தானே மண் சோறு வடிப்பாய், நான் பானையை திருடிடுறேன்னு சொல்லி தூதையும், தூதைனா பானைன்னு அர்த்தம். அப்போ மணல் வீடு கட்டுவதற்கு நுண்மணல் சலிக்கணுமா, முற்றிலும் முறத்தை திருடிட்டான். தூதையும், பானையில தானே மண் சோறு வடிப்ப, பானைய திருடிட்டான். அடுத்து ஒரு சில கோபிகைகள் என்ன பண்ணாலாம், ஒரு பறவையை கையில் வைத்து கொண்டு அந்த பறவையோடு பேசின்றதாலாம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவளுடைய இடது திருக்கரத்தில் எப்போதும் ஒரு கிளியை பார்க்கிறோம் அல்லவா, அந்த கிளியோடு ஆண்டாள் சம்பாஷணை பேசுவாளாம். என்னன்னா, கூட்டில் இருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும், அந்த கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தான்னு பகவானுடைய திருநாமத்தை சொல்லும். ஆண்டாளும் மீண்டும் பகவானின் திருநாமங்களை சொல்ல அந்த கிளியும் ஆண்டாளும் உரையாடுவார்களாம். அது போலத்தான் இங்கே பார்த்தாலும் இந்த கோபிகைகள்லாம் முன்கை மேல் பூவையும், இந்த பூவை என்பது ஒரு விதமான பறவையாம். மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், பூவை அப்படின்னா நாகனை வாய்ப்பறவை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நாகன வாய்ப்புள், நாகனை வாய்ப்பறவை என்ற ஒரு பறவை முன் கை மேல், தங்கள் முன் கைக்கு மேலே, தங்கள் கைக்கு மேலே அந்த நாகனவாய் பறவையை, பூவைன்னு சொல்லக்கூடிய பறவையை வைத்து கொண்டு பேசிட்டு இருந்தா. கண்ணன் என்ன பண்ணானா, இங்க கிருஷ்ணன்னு நான் ஒருத்தன் இருக்கேன், என் அழக பார்க்காம உங்களுக்கு பறவையோட பேச்சா வேண்டி கிடக்குன்னு சொல்லி அந்த நாகனை வாய் பறவை கையில வச்சுட்டு இருந்தாலே, முன்கையில் வைத்திருந்த அந்த பறவையும் கொண்டு போயிட்டானா. அதாவது முன்னங்கைனா ஃபோராம்னு அர்த்தம். இப்படி கையில் வைத்து கொண்டு பேசிட்டு இருந்தா அந்த பறவையையும் கொண்டு போயிட்டான். அப்ப சலிப்பதற்கான முறமும் போச்சு, மண் சோறு வடிப்பதற்கான பானையும் எடுத்து முன்கையிலே வைத்து கொண்டு பூவை பறவையோடு பேசிட்டு இருந்தாலே பறவையையும் கொண்டு போயிட்டான். இப்படி சிற்றில் இழைத்து திரி தருவோர்களை, சிற்றில் அப்படின்னா மணல் வீடுன்னு அர்த்தம், இல் அப்படின்னா இல்லம் வீடு, சிற்றில் அப்படின்னா சிறிதாக மணலிலே குழந்தைகள் கட்டக்கூடிய வீடு, இழைத்தல்னா கட்டுதல், சிற்றில் இழைத்து இப்படி மணல் வீடு கட்டி திரி தருவோர்களை, திரி தருவோர்கள்னா திரியும் பெண்கள், அதாவது விளையாடக்கூடிய பெண்கள்னு அர்த்தம். ஒரு சிலர் கண்ணனுடைய அழக ரசிக்கணுங்கிறது தெரியாம பெரியாழ்வார் யசோதை எவ்வளவு ஜம்முன்னு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் அற்புதமா காட்டின்னு இருக்கா. அத்தை விட்டுட்டு எங்கேயோ சிற்றில் இழைக்கிறேன், மணல் வீடு கட்டுறேன்னு திரி தருவோர்களை இப்படியெல்லாம் திரிஞ்சின்றிருக்கள். கண்ணன் என்ன பண்ணா, நீங்கள் சிற்றில் இழைத்து கொள்ளுங்கள், சிற்றில நான் செதச்சுடுறேன்னு சொல்லி அப்புறம் பார்த்தான். அவள்கிட்டேந்து அந்த முறத்தை பறித்து விட்டேன், பானையையும் பறித்து விட்டேன், பேசிக்கொண்டிருந்த பறவையும் பறித்து விட்டேன். ஆனா அந்த மணல் வீடுன்னு ஒண்ணு ஏற்கனவே கொஞ்சம் கட்டியிருக்கா, அப்புறம் அதையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. வேண்டாம், சிற்றில சதைச்சுடுறேன், நீ சிற்றிலை இழைத்துக்குள், நான் சிதைத்து விடுகிறேன்னு சொல்லி ஒரு உத விட்டான். அந்த மணல் வீட்டையும் மொத்தமா சதைச்சுட்டானா. இப்படி சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை, அவ உபகரணங்களையும் பறித்து கொண்டு சிற்றிலையும் சிதைத்தான். ஏன்பா கண்ணன் இப்படி பண்ணணும்னா, இதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்குன்னு காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அது என்ன தத்துவம்னா, நாம் பகவானை விட்டு மற்ற உலகியல் விஷயங்கள்ல ஈடுபடுறோம் பாருங்க, அதுதான் சிற்றில் இழைத்தலாம். அப்படி பகவானை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துல ஈடுபட்டா பகவானுக்கு கோபம் வந்துருமா. பக்தர்கள் மீது அவ்வளவு பொசசிவ்னஸ் பகவானுக்கு. என்னடா இது, என் பக்தன் என்ன பார்க்காம வேறொரு பொருளை பார்த்து கொண்டிருக்கிறானே. நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட அவ்வப்போது தோன்றும் அல்லவா, நான் பக்கத்துல இருக்கும்போது என்ன பார்க்காம இவர் ஏன் மொபைல் போனையே பார்த்து கொண்டிருக்கிறார், ஏன் தொலைக்காட்சியே பார்க்கிறார், நம்ம வீட்டிலேயே நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நமக்கு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உறவாக இருக்கக்கூடியவன் கண்ணன், இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி. அவனை விட்டுட்டு நான் இந்த மணல் வீடு கட்டுறேன், முற்றத்தை வச்சுட்டு சலிச்சு பாக்குறேன், இந்த பானையில வச்சுட்டு மண்சோறு வடிக்கிறேன், இந்த பறவையோட பேசின்னு இருக்கேன்னா அதெல்லாம் ஒத்துப்பானா? ஒழுங்கா வந்து என் அழக பாருங்க. அதனாலதான் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை, இப்படி திரிஞ்சுட்டு இருந்த வாழ்க்கை என்ன பண்ணிட்டான்னா பற்றி பறித்து கொண்டு, பற்றினா கையால் பிடித்துன்னு அர்த்தம். எதை கையால பிடிச்சான்? முற்றிலும் அவ முறத்தையும் கையால பிடிச்சு எடுத்துட்டான்.
அதுக்கப்புறம் தூதையும் அவ பானையும் எடுத்துட்டான், முன்கை மேல் பூவையும் அந்த நாகனை வாய் பறவை அந்த பறவையும் பற்றி எல்லாத்தையும் கையால பிடிச்சு பறித்து கொண்டு, பறித்துன்னா என்ன, திருடின்னு அர்த்தம், பறித்து கொண்டு, வழிப்பறி நகையை பறித்து கொண்டு போனார் சொல்றோம் இல்லையா, அதனால நகை பறிப்பு வழிப்பறி செய்தல் என்பது போல பறித்து கொண்டு அவர்களின் முறம், அவர்களின் பானை, அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த பறவை எல்லாவற்றையும் பற்றி பறித்து கொண்டு கையால பிடிச்சு பறித்து கொண்டு திருடி கொண்டு ஓடும். அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஓடி எங்க வந்துட்டான்னா, இவ்வளவு நேரம் நம்ம யசோதை தேடிட்டு இருந்தா இல்லையா, என்னடா இது குட்டி கண்ணன் இங்கதான் அழகெல்லாம் காமிச்சுட்டு இருந்தோம், நெத்தி வரைக்கும் வந்தாச்சு, திடீர்னு கண்ணனை காணுமேன்னு பார்த்தா ஓடும். இப்ப கிடு 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 கிடுன்னு ஓடி வரானா. ஓடும் பரமன் தன். அப்படிப்பட்ட கண்ணன் எப்படி இருக்கான்னா பரமன். பரமன்னா உயர்ந்தவன் அர்த்தம். எதுல உயர்ந்தவன்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், விஷமம் பண்ணுவதிலே அவன் பரமன், இவனை போல யாரும் விஷமம் பண்ண முடியாது, தீம்புகளின் தலைவன்டர். அதாவது பொதுவா பரமன் அப்படின்னு சொன்னா பரமாத்மா, சர்வேஸ்வரன், இறைவன் அர்த்தம். ஆனா எங்க பெரியாழ்வாரை பொறுத்த வரைக்கும் பரமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஷமம் பண்றதுல இவன் தான் தி கிரேட்டஸ்ட், இவனை போல யாருமே விஷமம் பண்ண முடியாது. விஷமத்தில் உயர்ந்த பரமன் இருக்கானே அந்த பரமன் தன் பெரியாழ்வார் யசோதை காட்டுறா. இது எங்க போய் என்ன விஷமம் பண்ணிட்டுன்னு தெரியல. கையில பார்த்தா இந்த கையில ஒரு முறம் வச்சுருக்கான், இந்த கையில பார்த்தா ஒரு பானை வச்சுருக்கான், முன் கையில பார்த்தா அந்த பறவையும் தூக்கின்னு வந்திருக்கான். இப்படி ஒரு கையில முறம், ஒரு கையில பானை, இங்க பார்த்தா ஒரு பறவை, எல்லாத்தையும் வச்சுட்டு 5 மாச குழந்தை வந்துட்டு இருக்கே. அவன் நெற்றியில வேர்த்து இருக்கான். இவ்வளோ தூரம் ஓடி போய் அங்கே போய் அவர்களின் மணல் வீட்டையெல்லாம் கலைச்சு அந்த பொருள்களை எல்லாம் எடுத்துட்டு கிடுகிடுன்னு பாட்டுல 3 அடி முடியறதுக்குள்ள ஓடி வந்திருக்கான் இல்லையா, என்ன ஸ்பீட்ல அங்க போயிட்டு இங்க வந்திருப்பான். அதனால நெற்றி அப்படியே நெற்றி முழுக்க வேர்த்திருக்கு. பிறை சந்திரனிலிருந்து அமுதம் பொழிவது போல, சந்திரனை சொல்றா இல்லையா அமுதை பொழியும் நிலவுன்னு, கண்ணபிரானுடைய நெற்றி அது நிலவு போல் இருக்கிறது. அந்த நிலவு பொழியக்கூடிய அமுதம் போல முத்து முத்தாக அதிலிருந்து வியர்வை துளிகள் சிந்துகின்றனவே. நெற்றி இருந்தவா காணீரே, அவனுடைய அழகான நெற்றி, பிறை சந்திரனை போல நெற்றி, ஊர்துவ புன்றமாகிய திருமண் காப்பு விளங்கக்கூடிய நெற்றி, முன்குழல் கற்றைகள் அழகாக வந்து படியக்கூடிய நெற்றி, இப்போது வியர்த்திருக்கக்கூடிய நெற்றி. வாங்கோ வாங்கோ வந்து பல்லாண்டு பாடுங்கோ. அந்த நெற்றிக்கு வேர்த்திருக்கு, அவனுக்கு வலிக்க கூடாது, நெற்றியில் அதிகமாக வேர்த்து அதனாலே சளி பிடிக்க கூடாது, அதுக்காக கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுங்கள், நெற்றி இருந்தவா காணீரேன்னு சொல்லும் போதே அந்த மணல் வீடு கட்டின்னு இருந்தா பாருங்க, எல்லாரும் கண்ணன் பின்னாடி ஓடி வந்துட்டா. இப்ப எல்லாரும் வரவும் யசோதை கூப்பிடுறா, ஓ வாங்கோ வாங்கோ, நேரிழையீர் வந்து காணீரே. நேர் அப்படின்னா நேர்த்தியான, நேரான, அழகானன்னு அர்த்தம். இழைனா ஆபரணம்னு அர்த்தம். நேரிழையீர், ஓ நேர்த்தியாக ஆபரணம் அணிந்த பெண்களே, ஓ நீங்க தான் அந்த ஆற்றங்கரை மணல்ல இந்த மணல் வீடெல்லாம் கட்டின்னு இருந்தவாளா, உங்களை இங்க ஈர்க்கத்தான் கண்ணன் இப்படி பண்ணானா, சரி சரி வாங்கோ, இது வரைக்கும் விட்டு போனாலும் பரவாயில்ல, நெற்றி எவ்வளவு அழகா இருக்கு, வந்து பாருங்கள், நெற்றி இருந்தவா காணீரே, அந்த நெற்றியின் அழகுக்கு பல்லாண்டு பாடுங்கள், நேரிழையீர் வந்து காணீரே, நேர்த்தியான ஆபரணம் அணிந்திருக்கக்கூடிய பெண்களே, மணல் வீடு கட்டிட்டு இப்ப கண்ணனை நாடி ஓடி வந்தவர்களே, வந்து பாருங்கள், அவனுடைய நெற்றிக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்று பெரியாழ்வார் யசோதை அழைப்பதுதான் இந்த 19வது பாசுரம். அப்ப மணல் வீடு கட்டியவர்களுடைய முறம், மண் பானை, அவர்கள் கையில் வைத்து பேசிக் கொண்டிருந்த அந்த பூவைன்னு சொல்லக்கூடிய நாகனைவாய் பறவை, இவற்றையெல்லாம் சிற்றில் இழைத்தவர்களிடம் இருந்து பறித்து கொண்டு ஓடி வந்து விஷமத்தில் தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணன் இருக்கிறானே, அவனுடைய பிறை சந்திரனை போன்ற வியர்த்திருக்கக்கூடிய அந்த நெற்றி, அதை வந்து கண்டு பல்லாண்டு பாடுங்கள். ஓ நேர்த்தியான ஆபரணம் அணிந்த பெண்களே, நீங்களும் எங்க கோஷ்டியில் சேருங்கள், சேர்ந்து கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுங்கள். முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றில் இழைத்து திரிதருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெற்றி இருந்தவா காணீரே, நேரிழையீர் வந்து காணீரே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், டேக்கிங் அவே த வின்னோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், pots and the birds from the girls who are building sand homes, this Krishna, this child who is the greatest performer of all mischiefs, has come with forehead full of sweat. O damsels with beautiful ornaments, please confer auspiciousness on the forehead of this child என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி நிறைவாக 20ஆம் பாசுரத்துல கண்ணபிரானுடைய திருக்குழல் கற்றைகள் நெத்தி வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ கண்ணபிரானுடைய ஆச்சரியமான கேச பாசம், கேசவன் என்றே அவனை கொண்டாடுகிறோம். அழகான சுருண்ட கருத்த அடர்த்தியான அந்த கேசத்தோடு கூடியவன். அந்த திருக்குழல் கற்றைகளுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த பகுதியில் நிறைவு செய்வோமா? பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.
முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றிலிழைத்த திரி தருவோர்களை முற்றிலும் தூதையும் முன்கை மேல் பூவையும் சிற்றிலிழைத்த திரி தருவோர்களை பற்றி பறித்து கொண்டு ஓடும் பரவத்தன் நெற்றியிருந்தவா காணீரே நேரிழையீர் வந்து காணீரே பற்றி பறித்து